நிறைய இதற்கு முன்பாக கடன் 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 பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா கீழே போகிறதா மேலே போகிறதா என்று தெரியாமல் ரொம்ப நாளாக பூட்டி வச்சிருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் இப்போ தான் ஆயில் சர்வீஸ் பண்ணி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தனுர் ராசிக்கு ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் வந்து பேமெண்ட்டும் வந்து கடனெல்லாம் அடைச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு லாபம் அப்படிங்கிறத இவங்க எடுத்துகிட்டு போகலாம். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா முயற்சி ஸ்தானத்தை பல மடங்கு ஆக்கி விடுவார். இதுக்கு முன்னாடி இவர்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு மட்டும் ஆப்பு வைக்கல, 4ஆம் இடத்துல இருந்த ராகுவும் சேர்த்து தான் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. சுக்கிரன் மறைகிறது 8ஆம் இடத்துல. அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே பிரதர் அப்படின்னா, 6க்குரியவன் 8ஆம் வீட்டுக்கு தொடர்பு பெறுவது 6 8ங்கிறதே மூல நூட்களில் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறாங்க. அது எப்படி பிரதர் அப்படின்னா, ஸோ எப்படி பார்த்தாலும் முயற்சி, வெற்றி, சுகஸ்தானம், பாக்யஸ்தானம், லாபம், குரு பார்வை, ஜீவனம், தொழில், இது எல்லாமே பல மடங்கு இவர்களுக்கு ஆக்டிவ் மோடுக்கு வருகிறது. இப்போ கணவனுக்கும் இவங்களுடைய அம்மாவுக்கும் ஒரு சின்ன ஊடல் வரும். இவர்கள் தலை உருளும். எத்தனை நாளைக்குன்னா செவ்வாய் 11ஆம் வீட்டுக்கு வரும் வரை 48 நாட்கள் உருளும். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அட்டகாசமான இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த பதிவில் குறிப்பாக அதுவும் இந்த தனுர் ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் முதலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். வருடாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு, சனி, இந்த 4 கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி பகவான் மீன ராசியில் வக்கிரமாக இருக்கிறார். வக்கிரத்தில் உக்கிரமான பார்வையாக அவர் செவ்வாயை பார்க்கிறார். புதன் என்ற கிரகம் 11th ஆகஸ்ட் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்கும் பொழுது, அதாவது 17/8/2025 சூரியன் தனது சொந்த வீட்டில் சிம்ம ராசி மண்டலத்தில் பிரவேசிக்க இருக்கிறார். இதையும் தவிர 21st ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் சூரியனுடன் சேர்ந்து சூரிய புத ஆதிபத்தியமாக இணைய இருக்கிறார். 22nd ஆகஸ்ட் சுக்கிரன் என்ற கிரகம் மிதுன ராசியில் இருந்து கடக ராசி மண்டலத்துக்கு பிரவேசிக்க இருக்கிறார். இப்போ மாதாந்திர கிரகங்கள்ல இதுதான் மாற்றங்கள். நிறைய இதற்கு முன்பாக கடன் 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 பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா கீழே போகிறதா மேலே போகிறதா என்று தெரியாமல் ராசிக்கு குரு பார்வை வந்து 3 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே பிரதர், ஒன்றுமே தேரலையே பிரதர், ஏன் பிரதர்னு கேட்கக்கூடிய பல தனுர் ராசி கேள்வியாளர்களுடைய ஒட்டுமொத்த பதிலாக இந்த பதிவை தயாரித்துள்ளோம். ஆகஸ்ட் மாதத்தில் தனுர் ராசிக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, ராசியாதிபதி குரு ராசியை பார்க்கிறார். இப்போ இவங்களுக்கு ராசியை பார்த்த பிறகு ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, இவங்களுக்கு இந்த அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் ரொம்ப நாள் கேம்ப் போட்டார். ஏன்னா வழக்கமாக 48 நாளில் செவ்வாய் கிராஸ் பண்ணிடுவார். அவர் கிட்டத்தட்ட 7 மாதம் கடகத்தில் அமர்ந்துட்டார். இந்த தனுசுக்கு பஞ்சமாதிபதி செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம். அவர் 9ஆம் இடம் திரிகோணத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஏதாவது செய்வாரான்னு பார்த்தா இல்லை பிரதர், ஒன்றும் செய்ய மாட்டேன்ட்டார். காரணம், கேது தன்னுடன் சேர்ந்த கிரகத்தை நீர்த்து போக வைத்து விட்டார். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த செவ்வாய் இப்போ 10ஆம் இடம் தசம கேந்திரத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். இப்போ ரொம்ப நாளா தூசி தட்டி போய் தொடர்ச்சி திரும்பவும் எடுத்து வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரொம்ப நாளாக பூட்டி வச்சிருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் இப்போ தான் ஆயில் சர்வீஸ் பண்ணி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தனுர் ராசிக்கு ஸ்டார்ட் பண்ணி
பிஸ்னஸ் வந்து பேமெண்ட்டும் வந்து கடனெல்லாம் அடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லாபம் அப்படிங்கிறத இவங்க எடுத்துட்டு போகலாம். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இவர்களுக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய அர்த்தாஷ்டம சாட்டன் இப்போ அண்டர் ரெட்ராகிரேஷன். தமிழ்ல சொல்லுங்க பிரதர், சனி 4ஆம் இடத்தில் வக்ரம். அப்போ நல்ல 4ஆம் இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் ரிட்டர்ன் வருவதாக பலன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனியின் தோஷம் இந்த மாதம் இவர்களுக்கு இல்லை. 3ஆம் இடத்தில் இவர்களுக்கு ராகு, இவர் வந்து என்ன பண்றாருன்னா முயற்சி ஸ்தானத்தை பல மடங்கு ஆக்கி விடுவார். இதுக்கு முன்னாடி இவர்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு மட்டும் ஆப்பு வைக்கல, 4ஆம் இடத்துல இருந்த ராகுவும் சேர்த்துத்தான் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. இப்போ ராகு 3ஆம் இடத்துல சும்மா இல்லை, அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார், லக்னாதிபதியின் பார்வையில் இருக்கிறார். அது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்போது நன்றாக முயற்சி செய்வார்கள். ஒரு சின்ன ஸ்பார்க், யாராவது ஏதாவது ஒரு சின்ன என்கொயரி, அப்படியே ஒரு பொருளை வாங்கிறதுக்கு ஒரு நபர் அப்படியே ரோட்டில் அந்த பக்கம் போனால் கூட வழியை போய் நின்று அவரை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அந்த ப்ராடக்டை கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி விற்று ஒரு லாபத்தை எடுத்து விடுவார்கள். இவர்களுக்கு நோயையும் எதிரியையும் கடனையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நிவர்த்தி ஸ்தானத்தில். இப்போ சுக்கிரன் வந்து இவர்களுக்கு லாபத்தையும் கொடுக்கணும், ராசியாதிபதியே இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதியாகவும் மாறுகிறார். இப்போ ராகுவுக்கு திரிகோணத்தில் சுக்கிரனும் குருவும் அமர பெற்றிருப்பதனால் இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா, சுக்கிரனுடைய எனர்ஜியும் குருவுடைய எனர்ஜியும் மொத்தமாக வாங்கி அதை ஆம்பிளிஃபை பண்ணி 3ஆம் இடம் சொல்லக்கூடிய பெயர் புகழ் அந்தஸ்து முயற்சி ஸ்தானத்தில் 1ஐ 100ஆக்கி 100ஐ 1000ஆக்க அப்படியே மிளற வைப்பார். இப்போ நிறைய என்கொயரிஸுங்கிறது இவர்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். எப்படின்னா, ஒரு ஒர்க்கை எடுத்துட்டு அந்த ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் ஃபோனை ஏரோப்ளைனில் போட்டு வச்சுட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் ஃபோனை வந்து திரும்பவும் நார்மல் பொசிஷனுக்கு வர்ற வரைக்கும் அவர்களுக்கு ஒர்க்கு பிஸியாக இருக்கும். இந்த சனி வக்கரம்ங்கும்போது உழைப்பு உழைப்பு ஓயாத உழைப்புங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்த புதன் இவர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு பார்வை பலம். அப்போது அந்த 2ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய கல்வியாக இருக்கட்டும், வாக்காக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும். பிறகு இதே புதன் இவர்களுடைய பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. இது 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வருவது என்பது அங்கே கேதுங்கிறது இவருக்கு நட்பு கிரகங்கிற ஒரு வரிசையில் வந்துட்டதுனால அதுவும் அனுகூலமான பலன்களாக அமைந்துவிடும். இதையும் தவிர இவர்களுக்கு சுக்கிரன் மறைகிறது 8ஆம் இடத்துல. அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே பிரதர் அப்படின்னா, 6க்குரியவன் 8ஆம் வீட்டுக்கு தொடர்பு பெறுவது 6 8ங்கிறதே மூல நூட்களில் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறாங்க. அது எப்படி பிரதர் அப்படின்னா, 8க்கு 11 லாபமாக 6ஆம் இடம் வருகிறது, 6க்கு 3 வெற்றி ஸ்தானமாக 8ஆம் இடம் வருகிறது. இதெல்லாம் புதிதாக ஜோதிடம் பழகிறவங்களுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்லுகிறேன். இதையும் தவிர இவர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் 8ஆம் இடத்தில் மறைகிறது. அப்போ மாதத்தின் தொடக்கத்தில் அப்பாவை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு சூரியன் 9ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது அது 9 10 அதிபதிகளின் சேர்க்கையாக தர்ம கர்மாதிபதி யோகமாக வருகிறது. சூரியன் கேது சேர்க்கைங்கும் போது அப்போ அப்பாவுக்கு ஆன்மீக நாட்டம், ஆன்மீக ஈடுபாடுங்கிறது கொஞ்சம் கூடுதலாக ஏற்படும். அது வயதை அனுசரித்து ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் முயற்சி, வெற்றி, சுகஸ்தானம், பாக்யஸ்தானம், லாபம், குரு பார்வை, ஜீவனம், தொழில், இது எல்லாமே பல மடங்கு இவர்களுக்கு ஆக்டிவ் மோடுக்கு வருகிறது. ராசிக்கு செவ்வாயோட பார்வை, சனியோடைய 10வது பார்வை, பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். ஆனாலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார்கள். காரணம் ராசிக்கு குரு பார்வை. இது எல்லாமே இவர்களுக்கு ப்ளஸ்ஸு. சார் எல்லாம் நல்லா தான் சார் சொன்னீங்க, ஏதாவது ஒரு மைனஸ் சொல்லுங்கள் சார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டானை செவ்வாய் பார்க்கிறார். இப்போ இந்த சாட்டானை செவ்வாய் பார்க்கும் பொழுது இடம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம். அப்போ தான் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கும், வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கோம், டிராஃபிக்காரரை நம்மளை பிடிச்சிருவார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேரு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, குறிப்பாக அந்த தெற்கு பாகத்தில், மேற்கு பாகத்தில் வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இப்போ 4ஆம் இடம் மாத்திருஸ்தானம், பெண்களுக்கு செவ்வாய் கணவனை குறிகாட்டக்கூடியது. இப்போ கணவனுக்கும் இவங்களுடைய அம்மாவுக்கும் ஒரு சின்ன ஊடல் வரும், இவர்கள் தலை உருளும். எத்தனை நாளைக்குன்னா செவ்வாய் 11ஆம் வீட்டுக்கு வரும் வரை 48 நாட்கள் உருளும். என்ன பண்ணலான்னு புத்திசாலித்தனமாக 2 பேரும் பிஸியாக இருக்கோம், அப்புறம் மீட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் நவர்த்தி வைக்கிறது கொஞ்ச நாட்களுக்கு புத்திசாலித்தனம். இதெல்லாம் நம்மளுடைய சமயோஜிதமாக செயல்பட்டு இதனை நாம் சரி பார்த்து கொள்ள வேண்டும். இதையும் தவிர இங்கு செவ்வாய்ங்கிறவர் இவங்களுடைய குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய கிரகம். இந்த குழந்தைகள் புதுசாக வியாபாரத்தில் நான் இனோவேட்டிவாக பண்ணுறேன், நான் ட்ரெண்ட் செட்டரு, ஐ வில் டேர்ன் த டேபிள், ஒரு மிட் நைட்டில் ஒரு ஓவர் நைட்டில் அப்படியே தூக்கி நிப்பாட்டுறேன்னு சொல்லி ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. இதெல்லாம் அவுடேட்டடு, இந்த சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்களே அவுடேட்டடுன்ட்டுருவாங்க. அப்போது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். சில இடத்துல ஸ்கில்டு லேபர்ஸு இவங்கெல்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாமல் போவார்கள். இதெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். பரிகாரம்னு எடுத்துட்டோம்னா சரபேஸ்வரர் வழிபாடு, அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம், நரசிம்மர், ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாமே இந்த வீரியத்தை பெரிதாக குறைத்து விடும். சார் எல்லாமே நல்லா தான் சார் இருக்குது, நாங்கள் வேறு என்ன தான் சார் பண்ணணும் அப்படின்னா இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.